எழுப்பிண்டே இருப்பீள்னா அது போக மாட்டோம். சரி வைகுண்டத்தை அடைஞ்சாச்சு, மூலையா எங்கேயான உட்காந்துருக்கோன்னா அதுவும் மோட்சம் இல்லை. சரி பகவான் ஒரு தரம் தரிசிச்சாச்சு வந்துடுங்கோன்னா அதுவும் மோட்சம் இல்லை. எப்போதும் விட்டு பிரியாமல் கைங்கரியம் பண்ணுவதே மோட்சம். அப்ப பகவத் அனுபவ பிரீத்திகாரித்த கைங்கரியம்தான் முடிவற்றிருக்கக்கூடிய மோட்சம். அதைத்தான் இந்த நற்செல்வன் இந்த ஊர்லயே பண்ணிட்டு இருக்கார். இவருக்கு செல்வம் ஏதுன்னு கொண்டாடுறாருன்னா வைகுண்டத்துல போய் பண்ண வேண்டிய நித்திய கைங்கரியத்தை கண்ணனிடத்திலே விடாமல் இந்த பிள்ளை பண்ணிட்டு இருக்கார். அந்த கைங்கரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறதுனாலதான் அவருடைய நித்திய கர்மானுஷ்டமான மாட்டை கறக்கிறதையும் விட்டுட்டார் இந்த பிள்ளை. வியாக்கியானத்தில் அதை சுருக்கமா விசாரித்து கொண்டார். இன்னும் கீழ்ப்பாசுரத்துல கறக்கிறவனை சொன்னாலே அப்ப அனுஷ்டானம் பண்றாருன்னு அர்த்தம். அடுத்த பாசுரத்துல கறக்காதவனை சொல்லிட்டாலே அனுஷ்டானத்தை விட்டுட்டாருன்னு அர்த்தம். இப்ப பண்ணணுமா விட்டுடணுமா, சந்தியாந்தனம்லாம் பண்ணலாமா வேண்டாமா, நித்திய நைமித்திய கர்மம் எல்லாம் வேணுமா வேண்டாமான்னா கண்டிப்பா வேணும். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. சாஸ்திரம் சொல்லியிருக்கிற அனைத்து நித்திய நைமித்திக கைங்கரியங்களையும் செய்ய வேண்டும். கைங்கரியங்களேன்னு சொன்னதுனாலே நித்திய நைமித்திக கர்மமே கைங்கரிய ரூபமான கர்மம். நாம் இப்ப அமாவாசை தர்ப்பணம் பண்றோம்னா எதுக்குன்னா பகவத் ஆராதனம். சந்தியாவந்தனம் பண்ணீரே எதுக்குன்னா பகவத் ஆராதனம். தப்பனார் சாத்தம் பண்ணீரே எதுக்குன்னா பகவத் ஆராதனம். இதெல்லாம் எப்ப பகவத் ஆராதனமாச்சுன்னா இது அனைத்தும் சரணாகதனை பொறுத்தவரை பகவத் ஆராதனம் தான். ஏன்னா இது கொண்டு அவர் எதையும் கேட்க போறதில்லை பகவானிடத்தே. பின்ன எதற்கு செய்து கொண்டிருக்கிறீர்? உன் கைங்கரிய ரூபமாக செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப கைங்கரியம் நம் ஸ்வரூபத்துக்கு தக்கது, ஸ்வரூபத்துக்கு ஏத்தது. ஸ்வரூபம் எது? சேஷத்துவம். சேஷத்துவம்னா என்ன செய்யணும்? பெருமானுக்கு பெருமை சேர்ப்பதாக செய்ய வேண்டும். பெருமான் தன் சாஸ்திரத்தில் என்ன சொல்றார்? ஸ்ருதியும் ஸ்மிருதியும் என்னுடைய ஆணை, அந்த ஆணையை மீறாதே, அது சொல்லியிருக்கிற நித்திய நைமித்திக கர்மத்தை பண்ணுன்னு சொல்றார். அப்ப நான் பண்ணாத்தானே அவருக்கு ஆனந்தம். பகவானுக்கு எது ஆனந்தம் ஏற்படுறதோ அதை செய்தேன்னா தான் நான் சேஷபூதன். இதுல குழப்பம் இல்லையே. இப்போ பகவானுக்கு ஆனந்தம் ஏற்படுறத நான் செய்யணும். ஏன்னா சேஷத்துவங்கிற சுரூபமே அதுதான். அவருக்கு எதுல ஆனந்தம் ஏற்படும்? நித்திய நைமித்திக கர்மாவை பண்றதுல ஆனந்தம் ஏற்படும். ஆனா இந்த பிள்ளையானா இப்ப நித்திய கர்மத்தை விட்டுட்டான். கறக்க வேண்டிய காலத்துல கறவ மாடுகளை கறந்திருக்கணும். கறக்காமல் விட்டவன நற்செல்வன்னு பாடலாமா? அவனை தீய செல்வன்னா பாட வேண்டும்னா வாஸ்தவம். ஆனா அதை விட அவனுக்கு ரொம்ப நெருக்கமான கைங்கரியத்தை பெருமாள் கொடுத்திருக்கார். இத்தனை நாள் லக்ஷ்மணனை பத்தி சொல்லிந்தீரே, அந்த லக்ஷ்மணனே 14 வருஷம் அக்னி காரியம் பண்ணதா தெரியலையே. ஊர்மலையை விட்டுட்டு ராமன் பின்னாடி புறப்பட்டு போயிட்டார். அப்ப அங்க போனா நித்திய காரியம் கழிப்பிடித்த மனைவியோட பண்ண வேண்டாமா? ராமன் நன்னா பேசி கூட்டின்னு போயிட்டார். சீதையினிடத்துல பேசி நமக்கு வேணும், அவ வேண்டான்னு சொன்னா கூட, இவர் வேண்டான்னு சொன்னா கூட அவள் சொல்லி சமாதானப்படுத்தி கௌசல்யனிடத்துல ராமன் பேசிட்டு வந்தார். நம் கணவன் இருக்கும்போது பிள்ளைக்கு பின்னாடி போகக்கூடாது, நீ தசரதனோடய இரு அவளுக்கு சொல்லிட்டு சீதையினிடத்துல வந்து நீ நாட்டில் இருந்தார். சீத்தை பிடிச்சுனுட்டா. அது என்ன அங்க ஒரு நியாயம் இங்க ஒரு நியாயம்? இப்பதான் மனைவி பின்னாடி ஆறு இருக்கும்போது இருக்கக்கூடாது, கணவன் பின்னாடி தான் போகணும்னு கௌசல்யக்கு சொல்லிட்டு இங்க வந்த பிற்பாடு என்ன நாட்டில் இரு, நீ போயிட்டு வரேன்னு சொன்னா அவசியம் நாம கூட வருவோம். கீழே யஸ்துவயா சஹச ஸ்வர்கா நிறையோ யஸ்துவயாவனா இது ஜானன் பராம்பிரீதிங்க சராமயா சக பார்த்துட்டோம். அப்ப சீதை பேசி நான் உன்னோட தான் கூட வரணும்னு முடிவெடுத்து கிளம்பிவிட்டாள். அவருக்கு இருக்கிற நியாயம் லக்ஷ்மணனுக்கு கிடையாதா? அப்ப அக்னி காரியத்தை சீதையை விட்டுட்டு ராமன் பண்ணக்கூடாதுன்னா அதே அக்னி காரியம் லக்ஷ்மணன் பண்ணணுமே. ஆனா அந்த லக்ஷ்மணன் விட்டுட்டு போயிட்டார். என்ன வியாக்கியானத்தில் தெரிவித்தார்? லக்ஷ்மணன் ஊர்மலையோட சேர்ந்து நித்தியகர்மானுஷ்டானத்தை என்னைக்கு பண்றாரோ இந்த நற்செல்வன் அன்னைக்கு தான் மாடுகளை கறப்பன்னு விட்டார். அதுக்கு இதுக்கு எங்க இருக்கு? அது திரேதா யுகம், இது துவாபர யுகம். ஆனா ரெண்டுத்தையும் சேர்த்து வியாக்கியானத்தில் முடிச்சு போட்டு வச்சுட்டார். லக்ஷ்மணன் ஊர்மலையோட சேர்ந்து நித்தியகர்மானுஷ்டானம் பண்ற அன்னைக்கு நம்ம நற்செல்வனும் அவசியம் தன் மாடுகளை கறப்பர். என்ன ரெண்டு பேருக்கு இதை விட முக்கியமான கைங்கரியம் கிடைச்சு கொடுத்து. ஆனால் இந்த பாசுரத்தை எக்காரணம் கொண்டும் நித்திய நைமித்திக கர்மங்களை விட்டுடுறதுக்குன்னு தப்பர்த்தம் பண்ணிக்கவே கூடாது. சில விஷயங்களை சொல்லிட்டே இருக்கிறச்ச எதுக்கானு அர்த்தம் விடுவா. பராசரப்பட்டரை பத்தி சொன்னேனே, அந்த சுவாமி திருக்கோட்டியூர்ல கொஞ்ச காலம் எழுந்தருளி இருந்தார். ஸ்ரீரங்கத்தில் இருக்க முடியாத சவம். அதனால திருக்கோட்டியூர் நரகநாசன் மாதவ பெருமாள் அங்கு போய் எழுந்தருளி இருந்தார். அவருக்கு 2 சிஷ்யர்கள் இருந்தா, தெற்காழ்வான் கோளரியாழ்வான்னு 2 பேர். அவ 2 பேர்ல ஒரு பிள்ளைக்கு நல்ல ஆச்சாரம், இன்னொரு பிள்ளைக்கு அவ்வளவா ஆச்சாரம் கிடையாது. பட்டர் கொஞ்சம் வருத்தம், என்ன ஆச்சாரத்தோட இந்த பிள்ளை இருந்திருக்கலாமே, ஏன் இருக்க மாட்டேங்கிறான்னு. ஒரு உத்தராயண புண்ணிய காலம் வந்தது. இப்போ தை மாசம் இருந்ததுன்னா அயன புண்ணிய காலம் வருது. அந்த அயனத்தன்னைக்கு சீக்கிரம் தீர்த்தமாடி தான தர்மங்களை பண்ணி அனுஷ்டானம் பண்ணி செய்ய வேண்டும். ஒரு பிள்ளை கிடுகிடுன்னு எல்லாம் பண்ணிவிட்டார். ஆனா மற்றொருத்தர் மெதுவா நின்றுருக்கார். அவ 2 பேருமே பேசிக்கிறார். இந்த அனுஷ்டானம் இருக்கிற பிள்ளை மற்றவரை பார்த்து கேட்கிறார், இன்னும் அயன புண்ணிய காலம் இன்னைக்கும் மெதுவா பண்றையே, ஆச்சாரம் வேண்டாமா? இந்த கேள்வி பட்டர் மனசுலே இருந்தது. ஆனா அவர் கேட்கல. பக்கத்துல இருக்கிற கூட படிக்கிறவான்னு கேட்டார். இவர் தூணுக்கு மறைவிலேருந்து அவ என்ன பேசிக்கிறான்னு பார்த்துருந்தார். இந்த அனுஷ்டானம் இல்லாதவர் சொன்னாராம், நான் இப்ப இந்த குளத்துல நீராடி நித்திய அனுஷ்டானத்தை பண்ணி என்ன ஆயிட போறது? என் பாபங்கள் அதனால போயிட போறது இல்லை. அனாதி காலமா நான் சேர்த்து வச்சிருக்கேன். உள்ளுக்குள்ள இருக்கிற மாதவ பெருமாள் திருக்கோட்டியூர் நரகநாசன் அவ்வெம்பெருமானுடைய வழக்கை ஆழி வந்து என் பேர்ல பட்டு அது என் பாபங்களை தவிர்க்க வேண்டுமே தவிர
நான் போய் குளிச்சுட்டு வர்றதுக்காக என் பாபங்கள்லாம் போட போறதா? அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி இருந்திருக்கார். பட்டர் உடனே நினைச்சிட்டாராம், ஞான பாகன் நன்னா இருக்கே, இவனுக்கு அனுஷ்டான குறைவுன்னு இருந்தா கூட விஷயத்தை சரியா புரிஞ்சுட்டு இருக்கார். என்னால் ஆழ்வார் பாசுரத்தில் சொல்றார், கைகளலான் நேமியான் நம்மேல் வினை கழிவான், நம் வினைகளை கழிக்கக்கூடியது வலக்கை ஆழி. சுதர்சன சக்கரத்தினுடைய பளபளப்புல தான் நம் வினைகள் தொலைய வேண்டும். விஷயத்தை நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கானேன்னு பட்டர் ஆனந்தப்பட்டார். இது சரித்திரம் நடந்திருக்கிற ஒரு கதை. இந்த கதையை உபன்யாசகர் இங்கே சொல்றாருன்னு வச்சுங்க. நீங்க உடனே என்னன்னு கேட்டுன்னு எழுந்துன்னு போடலாம். ஓ, தீர்த்தமாட வேண்டாம்னு சொன்னார் அப்படின்னு கேட்டு எழுந்துன்னு போயிட்டா. எதற்காக எந்த கதை சொல்றோமோ அதை ஒழுங்கா புரிஞ்சுக்கணுமே தவிர, குளிக்க வேண்டாம்ங்கிறதுக்கு பட்டரே சொல்லியிருக்காராம் அப்படின்னு சொல்லிட்டு வேற எழுந்து போடுவா. குளிக்க வேண்டாம்னு பட்டர் சொல்லவில்லை, அவர் குளிக்கிறத விடவும் இல்லை. கடைசி தன்னுடைய 118 120வது திருநட்சத்திரத்திலே கூட தொண்டு வயசிலே தன்னால தள்ளாட வயசுல கூட ராமானுஜர் தன் சிஷ்யர்கள் கையை பற்றி கொண்டு காவிரிக்கு சென்று சந்தியாவந்தனம் அர்க்கப்பிராணன் விடாமல் இருந்த நாள் இல்லை என்று பூர்வர்கள் எழுதியிருக்கிறபடியால் எதுவும் எதற்கும் மாற்றாயிடாது. இப்பெல்லாம் நம்ம சிலது கேள்விப்பட்டோம்னா, நாம சங்கீர்த்தனம் பண்ணிடுங்கோ, சந்தியாவந்தனம் விட்டுட்டாலும் அது சமமாயிடும், சாத்தத்தையே விட்டுட்டாலும் அது சமமாயிடும், நம்ம நித்தியகரமான விட்டால விட்டுட்டா கூட நாம சங்கீர்த்தனம் பண்ணிடலான்னா எல்லாம் சாஸ்திரத்துக்கு புறம்பான பேச்சு. வைதிகர்கள் ஒரு நாளும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். வருஷந்தோறும் ஸ்ராத்தம் பண்ணணும். அதுவே இன்னைக்கு ஒரு புது பழக்கம் வச்சுட்டோம். கயா ஸ்ராத்தம் பண்ணிட்டு வந்தாச்சுன்னா வருஷ ஸ்ராத்தம் பண்ண வேண்டாம். ஸ்ராத்தம்னாலே என்னென்னமோ பேர், ஆம ஸ்ராத்தம், இரண்ய ஸ்ராத்தம், கையலம்பர ஸ்ராத்தம், காலலம்பர ஸ்ராத்தம், என்னென்னமோ பேர் வச்சுருக்கா. எல்லாம் சாஸ்திரத்தில் இருக்கான்னு கேட்டால் நம்ம சாஸ்திரத்தில் இருக்கு. என்ன வேணா வச்சுக்கலாமே தவிர வேத சாஸ்திரத்தில் நிச்சயம் இல்லை. அதனால கயா ஸ்ராத்தம் பண்ணிட்டு வரணுங்கிறது உண்மை. கயாயாம் பிண்ட பிரதானஞ்ச பிரத்யப்தம் பூரிபோஜனாத், கயாயாம் பிண்ட பிரதானஞ்ச ஜீவத்தோ வாக்கியகரணாத். கயாசாத்தம் பண்ணிட்டு வந்தப்புறமும் ஆண்டுதோறும் செய்ய வேண்டும். பண்ணிட்டு வந்துட்ட வரைக்கும்னு சாஸ்திரம் சொல்லலை. பண்ணு ஆண்டுதோறும் சாத்தம் பண்ணு, ரெண்டையும் தனித்தனியாத்தான் சொல்லியிருக்கே தவிர இதை பண்ணிட்டு வர்ற வரைக்கும்னு சாஸ்திரம் சொல்லிவிட்டா பண்ணிட்டு வந்தோன்னு விட்டுடலாம். அதனால ஆண்டுதோறும் பண்ணணும். சாத்தம் பண்றது மட்டும் இல்லை, அது மறுநாள் காலை ததியாராதனம் பண்றதை முக்கியமா விதிக்கிறது. நம்ம தாப்பனாருக்கு தாயாருக்கு சாத்தம் பண்றோம்னால் அதற்கு அடுத்த நாள் அவசியம் ஸ்ரீவைஷ்ணவ பிராமண போஜனம் பண்ணி வைக்க வேண்டும். அந்த ததியாராதனத்தையும் பிரத்யப்தம் பூரி போஜனாத்துன்னு சொல்றதுக்காக சொல்ல வந்தேன்னா. அதனால நித்திய நைமித்திக கர்மா விட்டுடுறதுக்காக இந்த கதைன்னு வச்சுக்க வேண்டாம். ஒருவேளை இந்த கர்மத்தோட அதை விட நல்ல செல்வம் ஏது இருக்கிறதுங்கிறதுக்காக தெரிவிக்கிறார். இந்த பிள்ளைக்கு பெருமாள் கண்ணன் ஒரு கைங்கரியம் கொடுத்துருக்கார். தினப்படி காலை 6:30 7 மணிக்கு கிளம்பி கோகுலத்திலேருந்து பிருந்தாவனத்துக்கு தன்னேராயிரம் பிள்ளைகளோட போவர். இருக்கிற லட்சக்கணக்கான மாடுகளை மேய்ப்பர். மேய்ச்சுட்டு சாயங்காலம் 4 மணி ஆச்சுன்னா எடுத்து புல்லாங்குழலையோ பாஞ்சு ஜன்னத்தையோ ஊதுவர். மொத்தம் கட்டுண்ட பாம்பாட்டம் கிட்டக்க வந்துடும். வந்த உடனே மொத்த பேரையும் அடிச்சுன்னு திரும்பி வந்துடுவார். இங்கேருந்து போறச்சேவும் வரச்சேவும் சரி, அது ஒரு பெரிய கோலாகலமான உற்சவம். கண்ணன் இங்கேருந்து கிளம்பி அங்கே போகணும், அங்கேருந்து கிளம்பி இங்கே வரணும் இல்லையோ. 1000 பிள்ளைகள் அங்கே இருக்கிற எல்லா புழுதியும் கிளம்பிடும். முதல்ல மாடு கண்ணுகள் ஓடுறதுலேயே புழுதி கிளம்பி போயிடும். அதுக்கு பின்னாடி இவா போறாள்னா அதை விட புழுதி கிளம்பும். கண்ணன் முன்னாடி போகவே மாட்டார். எல்லாரையும் முன்னாடி போக வச்சுட்டு கடைசியாக பின்னாடி வருகிறார். சுரிகையும் தெரிவில்லும் செண்டுகோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டோட. முன்பக்கத்துல தோழன்மார்கள் இதை எடுத்துன்னு போறா. பெரிய ராஜாக்கள்லாம் அதெல்லாம் நீங்க பார்த்தா இப்போ சில தேசத்துலலாம் அந்த ராணிக்கு கல்யாணம் ஆறுது, இல்லை ராணி ராஜ தர்பாருக்கு வரான்னு சொன்னா பின்னாடி நீளமா ஒரு அங்கி பிடிச்சுன்னு வரா பாருங்க. அதே மாதிரி இப்படி மலர் தூவிண்டே வருவா. அவ சீத்தை நடக்கிறச்சே அவ போற வழியிலெல்லாம் அவ திருமேனிலேருந்து தங்கப்பொடி உதிர்ந்துட்டே போகுமா. 2 வேலையாட்கள் பின்னாடி அந்த தங்கப்பொடியை திரட்டின்றே போகலாம். அப்படி ஏன்னா ஹிரண்யவர்ணாம் ஹரிணியும் சுவர்ண ரஜதஸ்ரஜாம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கோம் இல்லையோ. நிஜமாவே திருமேனி தங்கம், அந்த தங்கமே உதிர்ந்துட்டு போகணும்னால் அதை போல இப்ப கண்ணன் இவர் இடப்பிள்ளைக்கு தந்து இவர் பண்ணிக்க மாட்டாரா? அவள் பண்ண சத்து அவ பண்ணிண்டா. அதனால தான் எதையுமே தூக்கிட்டு போக மாட்டார். செரிகையும் தெண்டுவில்லும், அதாவது சுரிகையும் கண்ணன் தான் வச்சுருக்கிற சாட்டை, ஊத வேண்டிய புல்லாங்குழல், மாட்டை கறக்கரைச்சே அது வாயில போட வேண்டிய வலை, இந்த கண்ணுக்குட்டி சாப்பிட போறதுங்கிறதுக்காக ஒரு வலை வச்சு படம் இல்லையோ அந்த வலை, பின்னங்கால கட்ட வேண்டிய கயறு, இதெல்லாம் கையில வச்சிருக்கார். இது எல்லாத்துக்கு மேல பெரிய ஒரு உத்திரியம் வேற வச்சிருக்கார். இது எல்லாத்தையும் யாரு தூக்கின்னு போறது? பரம சுகுமாரர் கண்ணன். கையில சாட்டையும் வில்லையும் இது எல்லாத்தையும் தூக்கி போக முடியாது. ஒத்தொத்தரோட கொடுத்துருவார். அதனால சுரிகையும் தெரிவில்லும் செண்டுகோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டோட. இதை தோழன்மார்கள் எடுத்துன்னு முன்னாடி ஒத்தொத்தம் அவனுக்கு போட்டி. இன்னைக்கு நான் தான் கண்ணனுடைய உத்திரியம் வச்சுப்பேன், இன்னைக்கு நான் தான் கண்ணனுடைய புல்லாங்குழல் வச்சுப்பேன், இன்னைக்கு நான் தான் அவருடைய சாட்டையை வச்சுப்பேன், இன்னைக்கு நான் தான் அவருடைய கோலை வச்சுப்பேன். பிள்ளைகள் 1000 இருக்கு, இவர்கிட்ட 1000 இருக்கா? இருக்கிறது 5 6. அப்ப அதுகளுக்குள்ள மாற்றி மாற்றி போட்டுடுவா. இந்த 5 பேர் முதல் நாள், இந்த 5 பேர் 2ஆம் நாள் அப்படின்னு ஒத்தொத்தர் தூக்கின்னு முன்னாடி ஓடுறா. தோழன்மார் கொண்டோட ஒரு கையால் ஒருவந்தன் தோள ஊன்றி
ஒருத்தனுடைய தோள்ல கையை ஊனிண்டு மெதுவா பைய நடந்து வருகிறான் எம்பெருமான். திருமேனி ரொம்ப பருமனா இருக்கிறதுனால இவரால் வேகமா நடக்க முடியாது. பலராமன் வேகமா ஓடிவிடுவார். முன்னல்லோர் வெள்ளி பருமல கொட்டன் முடுமுடு விருந்தோட முன்னாடி கிடுகிடுகிடுன்னு வெள்ளி மலை ஆட்டம் பலராமன் ஓடிப்படுவார். இவர் யானை காலை எடுத்து வச்சு நடந்து வராப்புல மெதுவா வருவார். வர்றதுக்கு தனியா வேற அவருக்கு நடக்க முடியாது. ஒருத்தர் தோலை ஊனிண்டா தான் நடக்கவே தெரியும். சில பேருக்கு பழக்கம் தனியா நில்லுன்னா நிற்க தெரியாது. இப்போ பேச ஆரம்பிக்கிறோம் பாருங்க, இதை பிடிச்சிருந்தா தான் பேச வரும். பல பேர் பார்த்தீங்கன்னா இதை பிடிச்சிருந்தே தான் பேசிட்டு இருப்பா. ஏன்னா வாழ்க்கைக்கு ஒரு பற்றுக்கொம்பு வேணும்னு விட்டார். ஏதாவது ஒன்று வாழ்க்கைக்குன்னு வாழ்க்கைக்கு ஏதோ பேசணும்னு இதை பிடிச்சுட்டோம்னா ரொம்ப வீரமா பேசலாம்ங்கிற நினைப்பில் இதை பிடிச்சுட்டோம். அது போல கண்ணனுக்கு யாரையும் சார்ந்து தான் பேச தெரியும். தனித்திருந்து பேச மாட்டார். ராமனுக்கு கிட்டிக்கே வரக்கூடாது யாரும். கண்ணனுக்கு மேலே விழணும் எல்லாரும். ரெண்டும் நேர் எதிர். யாரானு சில பேர் நம்ம பார்ப்போம். குழந்தைய வச்சுன்னு கொஞ்ச நாள்னு வச்சுங்கோ, அப்படி தள்ளி உட்காந்து வச்சு உனக்கு தெரிஞ்ச கிருஷ்ணாராமா கோவிந்தா என்னன்னு சொல்லு கேட்டு ஆனந்தப்படுறது சில பேர். அதை அதை தட்டி கொட்டி கிள்ளி தூக்கி போட்டு அது கத்துன்னு கத்தி இது தனியும் பண்ணுறது சில பேர். இந்த ரெண்டாவது சொன்னதெல்லாம் கிருஷ்ண கோட்டி, முதல்ல சொன்னதெல்லாம் ராமகோட்டி. யாரெல்லாம் தள்ளி உட்காந்து வச்சு அனுபவிச்சுட்டு போறாளோ அதெல்லாம் ராமனை போலே. சீத்தை சட்டுன்னு மேலே பட்டுட்டாள்னு தெரிஞ்சா சரையூல போய் 100 தரம் தீர்த்தமாடுவரான் ராமன். எழுதச்சேவே ஆச்சார பிரதானரான ராமர்னு தான் எழுதுவர். ஆச்சாரத்துக்கே பிராதானியம். ஆனால் இந்த பிள்ளை கண்ணன் எங்கேனால் அதெல்லாம் இல்லை. எல்லார் மேலையும் விழுவர், எல்லாரையும் கட்டிப்பார், எல்லாரோடையும் சிரிப்பர். இப்படியே இருக்கிறதுனால தனித்திருந்து பேசுறதுக்கு தெரியாது, நிற்கிறதுக்கு தெரியாது. ஒருத்தர் தோளை ஊன்றிண்டே தான் போகணும். ஆனாலே எல்லாரும் தோழன்மார் கொண்டோட ஒரு கையால் ஒருவந்தன் தோள ஊன்னி ஆனிரை எனம் மேள குறித்த சங்கம்னு போச்சல். ஒரு கையில் ஒருத்தன் தோளை ஊன்றிண்டு போகணும், அப்போ திரும்பி வரணும். கண்ணனுக்கு கைங்கரியம் பண்ணிவிட்டத்துக்கு போயிட்டா அப்ப கனைத்தளன் கச்சரும கண்ணுக்கு இறங்கி நினைத்து முல வழியே நின்று பால்ச்சோர். இவன் வீட்டு கறவ மாட்டா ஆறு கறக்கிறது. அவர் எப்பவும் நகராதே, நான் கையை ஊனிண்டே இருப்பேன், உன் தோல் இங்கே தான் இருக்கணும்னு கொடுத்து வச்சிருக்காரு. அந்த கைங்கரியத்தை விட்டுட்டு இவன் தன் கறவ மாடுகளை கறக்கிறதுக்கு வரணும். லக்ஷ்மணன் என்னைக்கு ஊர்முடையோட சேர்ந்து கைங்கரியம் பண்ணுவரோ இந்த பிள்ளைக்கு தோளை விடுவிச்சான்னா இவன் இந்த கைங்கரியம் பார்க்க. கண்ணன் அந்த தோளை விடுறதாவே இல்லை. ஆனால் அதே கைங்கரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறான். நச்செல்வன் தங்காய். அப்ப நமக்கு நன்மை ஆகிற செல்வமேது? கிருஷ்ண கைங்கேட்டமே நமக்கு செல்வம். ராம கைங்கேட்டம் செல்வமாக லக்ஷ்மணன் இருந்தா போலே கிருஷ்ண கைங்கேட்டம் செல்வமாக இந்த பிள்ளை இருந்தான். இதைத்தான் நாயனார் வியாக்கியானத்திலையும் பெரியவாச்சான் பிள்ளையும் தெரிவிக்கிறார். ஆத்மஸ்வரூபத்துக்கு தகுந்த கைங்கரம்தான் நிலை நிற்கும். ஏன் மற்ற கைங்கரங்கள் மற்றதெல்லாத்தையும் பிரார்த்தித்து பிரார்த்தித்து போறோமே அதெல்லாம் நிலை நிற்காதா? பகவத் கைங்கரம் மட்டும் நிற்குமான்னா மற்ற எல்லா வஸ்துவுமே நிலை நில்லாத வஸ்து, பகவான் நிலை நிற்கிற வஸ்து. அதனாலதான் கைங்கரியமும் நிலை நிற்குங்கிறோம். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கொண்டு போய் பணம் போடுவோம். வங்கியில் பணம் போடுறா, இங்கே போடுறா, அங்கே போடுறா, அங்கே எல்லாத்தையும் இப்படி போட்டு வச்சுருந்தோம்னா கொஞ்ச நாள் முன்னாடி 28 வாங்கிக்குங்கோ, 30 வாங்கிக்குங்கோ, 32 வாங்கிக்குங்கோ, எல்லாம் ஒரே விளம்பரம். கிடுக்கிடுன்னு மொத்த பேரும் கொண்டு போய் அங்கே போட்டா. வாங்கிக்குங்கோன்னா முதல் இல்லைன்னுட்டான். 30 32 நானே தவிர முதல் இல்லை. முதல்ல இப்பெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக போட்டு வச்சுரும். அப்போ அடிபட்டதுலேருந்து அந்த பயம் வந்துடுத்து. ஜாக்கிரதையாக முதல்ல போட்டு வச்சா 5 6 தான் கிடைக்கும். முன்னாடி 28ன்னு சொன்னால் முதல் போயிடுத்து. இப்போ முதல் ஜாகிரதையாக இருக்குன்னா வட்டி வர மாட்டேங்கிறது. இதுதான் நாம் பார்த்துருக்கிற செல்வம். இது இருந்தால் அது இருக்க மாட்டேங்கிறது, அது இருந்தால் இது இருக்க மாட்டேங்கிறது. எங்கே போடலாம்? நன்னா நிலை நிற்கக்கூடிய நிறுவனத்தில் போடுங்கோங்கிறா. நிலையில எங்கே நிற்கிறது? சம்சாரமே நில நிற்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிறச்சே. அப்போ நில நிற்கக்கூடிய நிறுவனத்தில் போடுன்னா இது இத்தனை மித்யா. நேற்றுக்கு பார்த்தமே மித்யா மித்யான்னு அந்த மித்யா தான். அப்ப ஏது நிலை நிற்கும்னால் பிரம்மாவனுடைய காலம் முடிந்து பிராகிருத பிரளயம் வந்தபோதும் இருக்கக்கூடிய ஒருத்தன். அது ஆத்தியந்திக பிரளயமோ பிராகிருத பிரளயமோ நித்திய பிரளயமோ நைமித்திக பிரளயமோ 4 வித பிரளயங்களையும் தாண்டி என்றும் 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 வைகுண்டம் இருக்கும். அத்தியற்கான தீப்தம் தஸ்தானம் விஷ்ணோர் மகாத்மனா. அந்த மகாத்மாவான பரமனுடைய பதம் இருக்கிறதே, தத்விஷ்ணோ பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரையா. என்னும் நித்திய மண்டலம். எந்த பிரளயம் எந்த பூமியில் எந்த கண்டகடாகத்தில் வந்தாலும் அது நித்திய விபூதி. அப்ப அந்த நித்திய விபூதியில் இருக்கிற நித்திய விபூதி நாயகனான வைகுண்டநாதன். வைகுண்டநாதன் விஷயமான கைங்கரியம் நமக்கு செல்வமா இருந்துட்டுன்னா அவரும் நிலையா இருக்கிறவர், கைங்கரியமும் நிலையா இருந்துரும் இல்லையோ. இது தவிர மற்ற எந்த செல்வத்தை பார்த்தாலும் அது நிலை நிற்காது. பகவான்கிற செல்வம் தான் நிலை நிற்கிறார். அவரிடத்துல கைங்கரியம் தான் நமக்கு சொரூபத்துக்கு அனுகுணம், நித்தியமாகவும் நிலைத்திருக்கும். ஆகையாலே லக்ஷ்மணன் அதே கைங்கரியத்தை பிரார்த்தித்தான் என்று தொடங்கி ஆதிசேஷன் எண்ணிலேருந்து கைங்கரியம் இருக்காருன்னா சொல்ல முடியுமா? பண்ணிண்டே இருக்கார். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்னால் மறுபடியாம் என்ன ஆழ்வாருடைய தினப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். திருவாராதன காலத்திலே சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம். ஆதிசேஷன்தான் பகவானுக்கு அனைத்து கைங்கரியங்களையும் செய்கிறார். அவர் நடக்கணும்னால் கொடை பிடிச்சுடுவார். கண்ணனை தூக்கி கொண்டு வசுதேவர் இக்கரையிலேருந்து யமுனையை தாண்டி அக்கறைக்கு போறார்.
ஓன்னு மழை பொழிகிறது. யமுனாஞ்சாதி கம்பீராம் நானாவர்த்த ஜஷாகுலாம் வசுதேவ வகன் கிருஷ்ணம் யானுமாத்ரோத கவ்யயவ். உடனே கொடபிடித்தா போல் ஆதிசேஷன் மேல வந்தார். ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் ஒரு பெருத்த வேறுபாடு. ராமாவதாரத்தில் தேவர்கள் நித்திய சூரிகள்லாம் அவனை அண்டி பேர்க்க மாட்டார்கள், சம்பந்தமே இருக்காது. நீங்க ராமாயணத்துல எங்க பார்த்தீங்கன்னாலும் தேவர்கள் வந்து ராமனை பார்த்தா பேசினா, பிரம்மா வந்து பேசினார், ஆதிசேஷன் பேசினார்னு இருக்காது. ஒதுங்கியே இருந்துருவார். அவள்கிட்டேருந்து கூட ராமன் ஒதுங்கித்தான் இருப்பார். ஆனா கிருஷ்ணாவதாரத்தும் போது அனைத்து தேவதைகளும் கீழே வந்து கைங்கரியம் பண்ணியிருக்கா. இந்திரன் வந்து நேர பேசுறான், அபச்சாரமான பட்டானோ இல்லையோ, இதுக்கோ வந்தான். கோவர்தனோத்தரணத்தும் போது ஓன்னு மழை பொழிந்தது, இந்திரன் வந்துதானே கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தான். இப்ப கிருஷ்ணாவதாரத்திலே நித்தியர்களும் முக்தர்களும் தேவர்களும் வந்து வந்து கைங்கரியம் பண்ணினார்கள். மாகம் மாநிலம் முழுதும் வந்திரஞ்சும் மலரடின்னு ஆழ்வார் சாதித்தார். அப்ப கிருஷ்ணாவதாரத்துல முதல்ல கைங்கரியம் எப்ப தெரியுமா? மழை பெஞ்சிட்டு இருக்கிறச்சு ஆதிசேஷன் வந்து குடையாக பிடித்தார் ஒல்லியோ, சென்றால் குடையான். அவர் எத்தனை திருமேனி எடுத்துக்கணுமோ அத்தனை எடுத்துக்கிறார். நாம பகவத் கைங்கரியத்துக்காக பல பல திருமேனிகளை எடுத்துக்கொண்டு செய்யணும். நமக்கே ஆசை இருக்காதா? பெருமாளுக்கு புறப்பாடு ஆறுதுன்னு வச்சுங்க, கிடுகிடுன்னு ஒருத்தர் தோழிக்கு ஞான் பிடித்து கொண்டு வைக்கிறார், ஒருத்தர் பெருமாளை கொண்டு சாத்துறார் அர்ச்சக சுவாமி, மாலையை ஒருத்தர் தொடுத்துன்னு வர்றார், சந்தன ஒருத்தர் அரைச்சின்னு வர்றார். சுவாமி எனக்கே ஒரு 10 திருமேனி இருந்ததுன்னா நானே எல்லா கைங்கரியத்தையும் பண்ணுவேனே ஆசைப்படுற போது நம்மாழ்வார் பட்டார். உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். ஆதிசேஷன் எத்தனை திருமேனி எடுத்துட்டு உனக்கு கைங்கரியம் பண்ணுவரோ அது அத்தனை எனக்கு கொடு, எப்போதும் கூட இருந்து கைங்கரியம் பண்ண வேணும்னால். சௌபரின்னு ஒருத்தர் இருந்தார். ராமனுக்கு முன்னாடி மாந்தாத்தான்னு ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு 50 பொண்ணும். அவர் இருந்த காலத்துல இந்த சௌபரிங்கிற மகர்ஷி இருந்தார். ரிஷிக்கு தபஸ் பண்ணணும்னு ஆசை. எங்க பண்ணலாம்னா நாட்டில் உட்காந்து தபஸ் பண்ணா யாரானு கண்ணில் பட்டு தவம் கலைஞ்சி பட போறதேன்னு பயம். அதனால ஒரு பெரிய நதியை கண்டுபிடிச்சு ஆற்றுக்குள்ள போய் உட்காந்துட்டார். அவருக்கு இந்த சக்தி இருந்து உட்காந்துட்டார். கண்ணை நன்னா இழுத்து மூடின்னு தபஸ் பண்ணிட்டே இருந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆறு தானே, கண்ணை திறந்தாலும் ஒன்றும் ஆகாது சொல்லி யாரும் பண்ணப்பட மாட்டான்னு திறந்தார். ஒரு பெரிய மீன் 50 குட்டி மீனோட நன்னா விளையாடி இருந்தது. இதை பார்த்த உடனே தோணித்து, மீனுக்கு குடும்பம் குழந்தைன்னு இருந்தா நான் ஏன் இல்லாத இருக்கணும்னு தோணி போச்சு. நேர வெளியில வந்தார், ராஜா இடத்துல போனார். மாந்தாத்தா ராஜா 50 பொண்ணு, 50 பொண்ணு எனக்கே கல்யாணம் பண்ணி கொடுனார். பயந்து போட்டா இவர் எங்கேயாரும் ரிஷி சபிச்சிட போறாருங்கிறதுக்காக 50 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தான். 50 பேரையும் கல்யாணம் பண்ணிட்டார். ராஜா வரான், 50 மாளிகையில கொடுத்துன்னு வச்சுட்டார். 50 வேலைக்காரா, 50 தளிகை, எல்லாமே 50. ஓ இப்படி நம்ம ரிஷி பார்த்துக்கிறாரே 50 பொண்களையும், வீட்டில் போய் விசாரிச்சுட்டு வருவோம் எப்படி வாழறான்னு. முதல் வீட்டுக்கு போனா பெண்ணு சந்தோஷமா இருக்கா, கிளம்ப போறான் அடுத்த வீட்டுக்கு. மூத்த பெண்கிட்ட கேட்கறான், பெண்ணே நன்னாத்தானே வச்சுருக்கார். ஒரே வார்த்தை சொன்னா எல்லாம் நன்னாத்தான் இருக்கு, ஆனா தங்கை வீட்டு பக்கம் இவர் போறதே இல்லை. அவ சொல்லிட்டா, அப்படின்னா மிச்ச 49 பொண்களும் அழப்போறா அப்படின்னு நினைச்சுட்டு ராஜா அடுத்த வீட்டுக்கு போனார். அவளும் ரொம்ப ஆனந்தமா இருந்தா. கிளம்ப போறச்சே கேட்டார், எல்லாமே சௌக்கியம்தான், சகோதரிகள் வீட்டு பக்கம் அவர் போறதே இல்லை. இது 2ஆம் பொண்ணு சொன்னா, 3ஆம் பொண்ணு சொன்னா, 50ஆம் பொண்ணு வரைக்கும் சொல்லிட்டா. ராஜா உடனே முடிவு பண்ணிட்டான், 50 மாளிகை 50 வேலைக்காரா இல்ல, இவரே 50 சரீரம் எடுத்துண்டு 50 மாளிகையிலையும் தங்குகிறார் போல் இருக்கிறது. இது மாந்தாத்தாவனுடைய பொண்களிடத்தில் நடந்தது. வியாக்கியானத்தில் உடனே எழுதினார், ஆபாச விருத்திக்கு 50 சரீரம். இந்த ஆபாச விருத்திக்கு 50 சரீரம் வேற இவர் எடுத்துக்கணுமா? இப்போ தேவையற்ற விருத்தி. இப்ப 50 பொண்ணை கல்யாணம் பண்ணி 50 பெண்களை அனுபவித்து இது இத்தனை ஆபாசம். ஆனா ஆதிசேஷன் எடுத்துக்கொள்ளுகிறார் என்றால் கைங்கரியத்துக்காக அத்தனை உருவத்தையும் எடுத்துக்கொள்ளுகிறார் இல்லையோ. அதனால இந்த சௌபரி விற்த்தாந்தத்தையும் ஞாபகம் வச்சுங்கோ, ஆதிசேஷ விற்த்தாந்தத்தையும் ஞாபகம் வச்சிருந்தா கைங்கரியத்துக்கு பல சரீரங்கள் எடுக்கலாமே தவிர ஆபாச விருத்திக்காக அல்ல. சென்றால் குடையான், இருந்தால் சிங்காதனமாம். ஆதிசேஷன் தான் கொடை பிடிக்கிறார். எப்பவும் பெருமாளுக்கு புறப்பாடாருதுன்னாலே, நம்பெருமாள் புறப்பாடுன்னா தோழிக்கணியானுக்கு பின்னாடி ஒரு சின்ன கொடை பிடிச்சின்னு வருவா. கொடைன்னா ஏற்றம். வாகனத்தும் போது கொடைக்கு ஏற்றம்னா காஞ்சி தேவப்பெருமாளுக்குத்தான் ஏற்றம். காண்டகு தோள் அண்ணல் தென் அத்தியூரர் கடலனக்கு பூண்ட வண்பாளன்னு ராமானுஷமுத்தந்தாதியில பாய்ச்சலும். தேவப்பெருமாள் தோழழகே அழகு. இந்த தோளுக்கு மேல 2 கொடை போட்டிருந்தாலும் இல்லையோ, இப்போ கருட வாகனம்னு புறப்படும். எந்தெந்த வீதியில 2 கொடை உண்டு, எந்தெந்த வீதியில 1 கொடை தான் உண்டுங்கிற வித்தியாசம் உண்டு. ஏன்னா எல்லா வீதியிலையும் 2 கொடை பிடிக்காது. அதனால இந்த இடத்துல போற வரைக்கும் இந்த கொடை போடுவா, அப்புறம் கொடை இறக்குவா, திரும்ப கொடை ஏத்துவா. இந்த கொடை ஏத்தி அவ போடுறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவு ஞான் 20 ஜான் 22 ஜான்னு பெருசா இருக்கும். கீழே இருந்து ஒருத்தர் அப்படி ஏத்தி மேல கொடுத்துடுறார். அது சரியா அதுக்குன்னு இருக்கிற துவாரத்துல போய் நிக்கணும்னா அதுல நின்ன உடனே காலை தன் திருவடி அந்த அர்ச்சகர் சுவாமி அந்த இதுல ஒன்று அழுத்திப்பர். பெருமாள் பக்கத்துல இருக்கிற கருடன் இப்படி ஒன்று பிடிச்சுட்டாருன்னா அவ்வளவுதான், சென்றால் குடையாம் தான். அவர் போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் அந்த கொடை அசையாம பிடிக்கிறது சொல்லியோ. அது எப்படி சுவாமி கீழே இருந்து அவ்வளவு கச்சிதப்பா போய் நிற்குமான்னா, திருமங்கேழ்வார் பாடினார், செவ்வரத்த உடையாடை அதன் மேல் ஒரு சிவலிக கச்சென்கின்றாளால் அவ்வரத்தபடியினையும் அங்ககளும் பங்கையமே என்கின்றாளால். பெருமாளுடைய திருப்பரியட்டத்துல மேல் உத்தரியம் சாத்துன்னு இருக்காரோ இல்லையோ, அது கச்சிதமா புரிஞ்சிருக்குன்னார்.
அப்படின்னா அவருக்கு வேற வார்த்தையே கிடைக்கல. அப்படியே சொல்லிட்டார் அவர். செவ்வரத்த உடையாடை அதன் மேல் ஒரு சிவலிகை கச். கச்சுன்னு கூட ஒரு வார்த்தை உண்டா சுவாமி? இது ஏதோ நாம பேச்சு வாக்குல சொல்றோமேன்னா, அந்த சௌரி பெருமாளை பார்த்தவர் அவன் கட்டின்னு இருக்கிற தோரணையை பார்த்துட்டு வேற வார்த்தையே அவர் கிடைக்கல. இதான வார்த்தை. சிவலிகை கச்சன்கின்னாளால் சில பேர் உடுத்தின்னு இருக்கிறத பார்த்தா, இவா தைச்சு போட்டுக்கலே, இவா பேர்ல வச்சே தைச்சுட்டா அப்படிங்கிறாப்புல இருக்கும் இல்லையோ? பெருமாள் சாத்தின்னு இருந்தாருன்னா அப்படித்தான் இருக்கும். சிவரையாடை அதன் மேலோர் சிவலிகை கச்சன்கின்னாளால், அதை போலத்தான் கச்சிதமா இருக்கும் இந்த கொடை. கொடை எடுத்து மேலே போட்டு எவ்வளவு பெரிய பிரதட்சணம். தேவப்பெருமாள் எழுந்துள்ளான்னா வைகாசி உற்சவங்கிறது ஒரே வெயில், கோடை வெயில் அடிக்கிற உற்சவம், வேர்த்தா கொட்டும். அதுல 3.5 மைல் போறார், 3.5 மைல் வரார். கிட்டக்க இல்லை, சின்ன காஞ்சிபுரத்துல இந்த பெரிய காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு அவர் போறது இருக்கட்டும், அவரே தேவாதிராஜன், அவர் போயிட்டு போவார். அத்தனை வேதபாராயண சுவாமிகளும் கூட போறாருங்க. பெருமானுக்குன்னு பின்னாடி போய் கைங்கரியம் பண்ணி அவனுக்குன்னா கைங்கிறதுல அந்த ஸ்ரத்த வேணும். பின்னாடியே போறோம்னா அவர் போன ஏன தாத்தா கச்சதி. சுவாமி முன்னாடி போறாருன்னா தாசன் பின்னாடி போய் தாகணும். அது வேர்த்து கொட்டுறதா, வெயில்ல போறோமா, வைகாசியில போறோமா? இந்த பெருமாள் மார்கழி மாசம் உற்சவம் பண்ணி கூடாதோ? நாங்களானும் கொஞ்சம் சௌக்கியமா போயிட்டு வருவோம்னா கேட்டுருக்க முடியும். அவர் என்னைக்கு தோன்றினாரோ அவரே ஹோமகுண்டத்தில் அக்னி மத்தியத்தில் தோன்றின பெருமாள். அவருக்கு இல்லாத உடம்பு வெது வெதுப்பா நமக்கு வந்துட போறது. அவனுடையது திருமேனி, நம்மளுடையது சரீரம், தேகம். இந்த தேகம் ஒரு நாள் இல்லாட்டா குறையத்தான் போறது, சரீரம் போகத்தான் போறது. தேவப்பெருமாள் திருமேனி அப்படியா? அதை பாதுகாக்கணும்னு தானே கொடை போட்டு வச்சிருக்காப்போ. அப்ப கொடையாக இருந்து கைங்கரம் பண்ணுகிறார். சென்னால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம். திருவரங்கநாதன் இருக்கிறார்னா சேரபாண்டியன் வார்த்தைன்னு சொல்லுவார்கள். ஸ்ரீரங்கத்துல போனா நீங்க பல படங்கள்ல கூட பார்த்துருக்கலாம். இப்படி முன்னாடி வட்டமா இருக்கிற ஒரு ஆசனத்துல தான் பெருமாள் இருப்பார். எங்க வெளி மண்டபத்துக்கு எழுறாருனாலும், ஒரு மண்டபப்படினா ஒரு மண்டபத்துக்கு எழுடுவார். கார்த்தால புறப்பாடாகும், அந்த மண்டபத்தில் போய் இருந்துருவார். அவருக்கு இந்த வெயில் மழை ஒண்ணுமே ஆகாது. இந்த காஞ்சி தேவப்பெருமாள் எதுக்கு எத்தனைக்கு எத்தனை எல்லாத்தையும் தாங்கிட்டு போயிட்டு வருவாரோ, என்ன மழை பெய்யட்டும், என்ன வெயில் அடிக்கட்டும், புறப்பாடு நிற்காது, போயிட்டே இருப்பார். அதே பக்கத்துல திருவானக்காவல்ல மழை தூர்றதுன்னா மணிக்காரர் ஸ்ரீரங்கத்துல புறப்பாடு கிடையாதுன்னு. மழை திருவானக்காவல்ல தூர்றதுன்னா இங்கே புறப்பாடுகளை போக மண்டபம். ஏன்னா அனுபவிக்கிறதுக்குன்னே பெருமாள் இருக்கார். தியாக மண்டபம் காஞ்சி வரதராஜனுடைய மண்டபம். தியாகேசனாக ஹோமகுண்டத்துக்கு நடுவில் தோன்றினதுனால எல்லாத்தையும் ஏற்றுக்கிறார். ஆனால் ஸ்ரீரங்கத்தில் அப்படி இல்லை. அந்த மனையில் எழுந்துருடி இருப்பார். போய் ஒரு மண்டபத்தில் இருந்து ஏகாந்தமாக நீங்கள் பெருமாள்கிட்ட கூட்ட நாட்டமாக இருக்கே, கிட்டக்கு போய் சேவிக்க முடியலையேன்னா, உற்சவ காலத்தில் மத்தியான வேளையில் மண்டகப்படியில் இருப்பார். அப்போ போனீங்கன்னா ஒத்துரு இருக்க மாட்டா. நாம தான் பெருமாள் தான். ஏன்னா அவர் 7:30 வரைக்கும் எல்லா புறப்பாட்டுக்கும் கூட்டம் இருக்கும். அங்கே போன பிற்பாடு யாருமே இருக்க மாட்டா. அதில் ஒரு மனையில் எழுந்துருளி இருக்கிறா, அது முன்னாடி போயிடும். பெருமாள் எப்போ ஒரு இடத்துக்கு போகணும்னாலும் வண்டி மாடு கட்டிண்டு மொத்த சாமானும் முன்னாடி போகும். அவருக்கு வேண்டிய பஞ்சபாத்திரங்கள், வட்டல், கிண்ணி, அவர் சாத்திக்க வேண்டியவர்கள், அதே அவருக்கு போட வேண்டிய மேலே கட்ட வேண்டிய விதாகம், பன்னாகம், இதெல்லாம் ஒரு வண்டியில் முன்னாடி போயிடும். அந்த ஊரில் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்குங்கிற வழக்கம் சாமானிய வழக்கம் அல்ல. 10 கொத்து பரிவாரத்தை ஏற்படுத்தி கோயிலொழுகுன்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அதை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அங்கே ராமானுஷர் எத்தனை கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக மயலே பெருகுமி ராமானுஷனாய் தென் நரங்கன் செல்வம் முத்தும் திருத்தி வைத்தவராக இன்னது உள்ளுக்குள்ள இருக்கிற சன்னதி 54. 1 இல்லை 2 இல்லை. இந்த ஒரு ஆஸ்தானத்துக்குள்ள அத்தனை சன்னதி இருக்கிறச்சே, ஒரு சன்னதிக்கும் இன்னொரு சன்னதிக்கும் இத்தனை உற்சவ இத்தனை கைங்கரியத்திலையும் குழப்பமே வராது. அந்தந்த உற்சவம் அதை போல நடந்துட்டே இருக்கும். நம்ம பல கோவில்களில் பார்த்தோம்னா பெருமாள் வந்திருப்பார். இங்கே